புரட்சிகர எழுத்தாளர் டிஜேபி பாஸ்கர் அவர்கள் எழுதும் சிறுகதை தொகுப்பு அவன் மேலே அவள் மேலே அவன் விழுந்தான் என்பது தலைப்பு. இந்த கதையை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஒரு முதியவர், 80 வயது மதிக்கத்தக்க முதியவர், கரடுமுரடான சாலையிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அன்பும் கருணையும் பாசமும் நிறைந்த ஒரு இளம் பெண் அந்த முதியவர் மீது இரக்கப்பட்டு, ஐயா, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே நான் உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுறேன், என்னுடைய 2 வீலரில் பின்பக்கம் உட்காருங்கள் என்று கருணையுடன் சொன்னாள். அந்த முதியவர் சொன்னார், எனக்கு வேண்டாமா இந்த உதவியெல்லாம். ஏனென்றால் இந்த ரோடு கரடு முரடாக இருக்கிறது. என்னை அழைத்து கொண்டு போகும் பொழுது எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் உன்னை அப்புறம் நான் தான் காப்பாற்ற வேண்டும். வேண்டாம், அதனால் எனக்கு மன வருத்தம் ஏற்படும். நான் என் வழியே போகிறேன், என்னை விட்டுவிடு என்று சொன்னார். அவளோ, முடியாது, நீங்கள் என் தந்தையைப் போல் இருக்கிறீர்கள், உங்களை நான் கட்டாயம் இந்த 2 வீலரில் அழைத்துத்தான் செல்வேன் என்று கூறி அந்த முதியவரை 2 வீலரின் பின்பக்கத்திலே அமர வைத்து அவள் ஓட்டி கொண்டு போனாள். சிறிது தூரம் போவதற்குள் எதிரே 2 புறமும் 2 வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நடுவிலே ஒரு நாய் வேறு குறுக்கே புகுந்து விட்டது. அந்த பெண் விரைவாக பிரேக் பிடித்த பொழுது வண்டி கீழே விழுந்து விட்டது. அப்போது அவளை வேகமாக தூக்கி எறிந்து விட்டது. அந்த விபத்திலே அவள் கீழே விழுகிறாள். அவள் மேலே அந்த முதியவர் விழுகிறார். அந்த வழியிலே பல ஆண்களும் பெண்களும் நடந்து போகிறார்கள். யாரும் இவர்களை காப்பாற்றவில்லை. அவ்வளவு சிறந்த தமிழ்நாடு, கருணை உள்ளம் படைத்த தமிழ்நாடாக இருப்பதனாலே விபத்தில் சிக்கியவர்களை யாரும் காப்பாற்றவில்லை. அப்பொழுது அந்த முதியவர், எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, இந்த மங்கையை காப்பாற்றுங்கள், இந்த தங்கையை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுக்கிறார். யாரும் வரவில்லை. அவரே கஷ்டப்பட்டு மேலே எழுந்து அந்த பெண்ணை தன் தோளிலே சுமந்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு வாகனம் ஓட்டத் தெரியாது. தன் தோளிலே சுமந்து கொண்டு, தன் முதுகிலே சுமந்து கொண்டு சிறிது தூரத்தில் இருக்கும் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதை பார்த்த மருத்துவர், ஐயா, நீங்களும் முதியவர், நடக்க முடியாமல் நடக்கிறீர்கள், ஏன் இந்த பெண்ணை முதுகிலே சுமந்து வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா, இந்த பெண் எனக்கு உதவி செய்ய வரும் பொழுது தான் விபத்திலே சிக்கி கொண்டது. அதை நான் எப்படி விட்டு போய்விட முடியும்? மற்றும் எனக்கோ உடல் நலம் குன்றியிருக்கிறேன், என்னுடைய உடலில் பலமும் இல்லை. இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இவளை இங்கே